ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா என்டிஎஸ் பர்மிட்டில் சிங்கப்பூர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். பட் மை ஏஜென்ட் 3 to 4 வீக் கழிச்சு தான் எம்ஓஎம்ல ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளை பண்ணி எத்தனை நாளில் எம்ஓஎம்ல ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒர்க் பர்மிட், சிபிஆர் பர்மிட், மெரின் பர்மிட், பிஇபி பாஸ் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 to 3 நாளைக்குள்ள உங்களுக்கு அப்ரூவலே வந்துடும். ஒரு நாள் தான் அதிகபட்சம், ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். அதே என்டிஎஸ் பர்மிட், எஸ் பாஸ், இ பாஸ் அப்படின்னா அதிகபட்சம் 3 நாளைக்குள்ள உங்களுக்கு எம்ஓஎம்ல ஷோ ஆகணும். 3 to 4 வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் ஏஜென்ட் ஒன்று போய் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணது கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் எம்ஓஎம் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்பெனியில் அப்ளை பண்ணுறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியில் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருவாங்க. கம்பெனி வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு கம்பெனிலேருந்து எம்ஓஎம் அப்ளை பண்ணுவாங்க. யார் அப்ளை பண்ணாலும் எம்ஓஎம்க்கு டேரெக்டாக அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நாளில் எம்ஓஎம் வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன பாஸாக இருந்தாலும் ஷோ ஆயிரும். ஓகேங்களா? அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.